சின்ன பிரதீப் உங்களுக்கு தெரியுமா? குட்டி டிராகன். யார் அந்த குட்டி டிராகன்? டிராகன் உங்கள மாதிரியே இருக்காரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரியல் லைஃப் டிராகன். டிராகனா காலேஜ்ல இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை. ஒரு ஆக்ட்ரஸுக்கு என்னென்ன குவாலிட்டி வேணும்? ஆக்ட்ரஸ்க்கு என்ன குவாலிட்டி வேணும்? ஆக்ட் பண்ணணும். So I need a ramp up with you. ஓகே போயிடலாம். கூச்சப்படாம கேட்கறது. இது ரேம்ப் வாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, ஆனால் இப்போ அவங்க கேட்கலன்னா இது நடந்திருக்காது. கேட்கறது. Let's welcome பிரதீப் ரங்கநாதன். Hello dude. எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னங்க சூப்பரா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இன்னும் நிறைய பிஆர் ஃபேன்ஸ் இங்க காத்துட்டு இருக்காங்க. உங்களை மீட் பண்ணணும், உங்கள்கிட்ட சில விஷயங்கள்லாம் பகிரணும், கேட்கணும், ஒரு ஹக்கி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டுடுவோமா? Yes, can we please have PR fans on stage? ஐயா என்ன எவ்வளவு பேர் வரீங்க? உங்களோட பெரிய ஃபேன் நான். நீங்கள் வந்து ரியல் லைஃப் டிராகன், ஐ மீன் காலேஜ்லேயும் அப்படி தான் இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ எங்கள் காலேஜ் பார்த்து இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்களே, நம்மளும் அந்த மொமெண்ட்டில் போகணுன்னு உங்களுக்கு தோணியிருக்கா? இப்போ தோணுதா? அந்த டிராகனா காலேஜில் இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை. ஆமாம், அதனால இப்போவும் திருப்பி நான் போனேன்னா அங்கே நல்ல பையனாக தான் இருப்பேன். கண்டிப்பாக. எந்த மொமெண்ட்டில் நீங்கள் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணீங்க சார்? நிறைய மொமெண்ட்ஸில் வந்து நான் வந்து யோசிச்சிருக்கேன். குட்டி குட்டி பிரிக்ஸ் மாதிரி தான் அது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஹிட் ஆச்சு. ஆக்சுவலாக ஒரு 10,000 வியூ வாட்ஸ்அப் காதல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்போது அது ஒரு ஹாபி. ஆனால் அது ஒரு 10,000 வியூ வரும்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா அது ஒரு 1 மில்லியன் அப்படிலாம் போகும்போது இந்த வேலை எனக்கு நல்லா வருதே அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் இதே ஒரு வேலையாக செய்யலாமா அப்படின்னு யோசிச்சு டேரக்டரா. Hello sir, I'm Fatima from BPT Physiotherapy. சார் எனக்கு வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும், ஹீரோயின் ஆகணும்னு ஆசை. ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அன் ஆக்டர், ஒரு ஆக்ட்ரஸுக்கு என்னென்ன குவாலிட்டி வேணும் அண்ட் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர்ஸ்? ஆக்ட்ரஸ்க்கு என்ன குவாலிட்டி வேணும்? ஆக்ட் பண்ணணும். இதுதான் என்னோட மெயின். நான் அதை அவ்வளோதான் பார்க்குறேன். ஸோ நல்லா நடிக்கிறது, அந்த ஸ்கில்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். Hi sir, I'm Devdarshini. I'm from DSEC. So I would like to ask you that by any chance do you know Goofy Jen? சின்ன பிரதீப் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு 2 பேர் அதோட மீம் இது வீடியோ அமிச்சாங்க. அவர் செஸ் நிறைய பேர் காம்படிஷன் இது பண்ணுறாரு, டான்ஸ் ஆட வைக்கிறாருன்னு. அது அவ்வளோ தெரியும். ஓகே. Hi sir, I'm Aishwarya from MBA Women's College. So I need a ramp up with you. ஓகே போயிடலாம். Hello sir. Hi ma'am. Archana from Hi sir. I'm Archana from Allied Health Science sir. Yes sir, எப்பயுமே லவ் ஃபெயிலியர் மூவியை சூஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேன்ஸாக வந்து எல்லாருமே ஹீரோயினோட ஒரு ஹாப்பி எண்டு கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் டுடே லவ் ஃபெயிலியர் மூவி இல்லையே, அதில் சேர்ந்துட்டேன் தானே சார்? சேர்ந்துட்டீங்க, ஆனாலும் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தானே சேர்ந்தீங்க. லவ்னாலே ஸ்ட்ரகிள் தானே. ஸ்ட்ரகிள் இல்லாமல் எங்கள் லவ்? அது எல்லா லவ்லேயும் நீங்கள் ஒரு 60 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த கப்பல் கிட்ட போனாலும் போய் கேட்டிங்கனாலும் ஸ்ட்ரகிள் இருந்துச்சா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் ஸ்ட்ரகிள் இருக்கும். அதனால் ஸ்ட்ரகிள் இல்லாமல் லவ் இல்லை. தேங்க்யூ சார். நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன ஃபீலிங்? ஃபஸ்ட் டைம் என்ன பிக் ஸ்க்ரீனில் நான் பார்க்குறப்போவா, நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் வரும்போது தேட்டரில் கொஞ்சம் சியர் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு ஷாட் எப்படி கற்றுனாங்க அப்படின்றது எனக்கு இன்னும் தாட்ஸ் இருக்குது.
அது வந்து ஆடியன்ஸுக்கு தான் நான் தேங்க்ஸ் பண்ணணும். அது கொஞ்சம் எனக்கு இன்னுமே அந்த ஃபீலிங் வந்து ஒரு கேள்விக்குறியான ஃபீலிங் தான் எனக்கு. ஏன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷோவில் நான் இன்ட்ரோ ஆகும்போது ஆடியன்ஸ் கத்துனாங்க அப்படின்றது எனக்குமே இன்னும் தெரியாத ஆன்சர். இப்போ இருக்க பிரதீப், இனிஷியல் ஸ்டேஜில் அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணீங்களா பிரதீப், அவரை மீட் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட வந்து நீ அன்னைக்கு இது கற்றுக்கிட்டடா, இன்னைக்கு எனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குடா அப்படின்னு தேங்க்ஸ் ஒன்று சொல்லணும்னா என்ன தேங்க்ஸ் சொல்லுவீங்க? கூச்சப்படாமல் கேட்குறது. இப்போது இவங்களுக்கு ரேம்ப் வாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதை அவங்க என்கிட்ட கேட்டாங்கல்ல, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்போ அதை பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் இப்போ அவங்க கேட்கலன்னா இது நடந்திருக்காது. ஸோ எதுவாக இருந்தாலும் கூச்சப்படாமல் கேட்டால், இன்னும் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் கேட்கலன்னா அது நடக்கவே போகிறதில்ல. ஆனால் கேட்டுட்டா நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல, கேட்குறது. நிறைய கேர்ள்ஸ் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஹாய், ஒரு ஹார்ட் மட்டும் அவங்களுக்கு கொடுங்களேன், சந்தோஷப்படுவாங்க. இல்லை எல்லாருக்கும் ஹாய். ஃபஸ்ட்டு ஐயாவுக்கு வணக்கம். இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி அண்ட் உங்களை எல்லாருக்கும் வந்து இவ்வளோ இந்த கல்ச்சுரல்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக நடத்துறதுன்றது வந்து ஆக்சுவலாக வி ஹாவ் டு கிவ் த கிரெடிட் டு ஐயா. அண்ட் ஏன்னா இவ்வளோ அதுக்கு பின்னாடி போகிற எஃபர்ட்ஸ் நானும் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு த ஃபேக்கல்ட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட். அண்ட் இப்போ வருவோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஆமா, ரியாலிட்டில அதுலயும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்காமே. இல்ல இருக்காங்க, நான் சொல்றேன். இன்ஜினியரிங், MBBS எல்லாருமே இருக்காங்க. ஆர்ட்ஸ், நர்சிங், பாராமெடிக்கல், சயின்ஸ். ஐயோ ஆமா. இல்லை ஆக்சுவலாக நான் கல்ச்சரல்ஸ் வரும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே ஆடினவங்க எல்லாம் சூப்பராக ஆடினீங்க. உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ரொம்ப என்ன சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நான் கல்ச்சரல்ஸ் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி என்னை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். என்னடா காலேஜில் வந்து அப்போ நீங்கள் ஆடினீங்களா பாடினீங்களா அப்படிலாம் கேட்டால் எதுவுமே இல்லை. நான் கொஞ்சம் அங்கே போய் பேசலாமா இல்லை இங்கே தான் இருக்கணுமா? போலாமே, உங்களுக்காக தான் இந்த தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அதான் கல்ச்சுரல்ஸ் வந்தாலே எனக்கு வந்து நான் காலேஜில் இருக்கிறது ஞாபகம் வந்துடும். என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டால், ஏன் நீங்கள் ஆடினீங்களா பாடினீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த ஸ்கூலில் காலேஜில் காம்படிஷன் நடக்கும், குவிஸ் நடக்கும், இல்லை வந்து ட்ராமா போடுவாங்க, இந்த மாதிரி பல விஷயம் நடக்கும்ல. இதில் எதுவுமே கண்டுக்காமல் ஒருத்தன் வந்து வேடிக்கை மட்டும் பார்ப்பான்ல, அந்த ஒருத்தன் தான் நான். ப்ரோ, அப்போ இவங்க எல்லா சார்பாகவும் உங்களுக்கு ஒரு என்ன மாதிரிலாம் எத்தனை பேர் இருக்கீங்க? காலேஜே உங்களுக்கு தான் சார். ஸோ இந்த எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நான் வந்து வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்காக நம்மலாம் வருத்தப்பட தேவையில்ல. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல, அங்கே ஆடினது 10 பேர் 20 பேர், ஆனால் இங்கே பார்க்குறது நம்ம தான் அதிகம். ஆக்சுவலாக இந்த கல்ச்சுரல்ஸே வந்து நமக்காக தான் நடக்குது. நம்ம வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக தான், நமக்காக தான் இது வந்து ஆடுறாங்க பாடுறாங்க எல்லாமே. அப்போ நம்ம வந்து ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம்ல. இப்போ மேட்ரு என்னன்னா, என்னப்பா என்னடா வேணும்? நான் சொல்றதெல்லாம் கேக்குறீங்களா? அவங்க love you சொல்றாங்க. ஐ லவ் யூ. எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ இவங்க ஆடுறது பாடுறது எல்லாமே நமக்காக தான். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்மெல்லாம் யாருமே இல்லைன்னா நான் இங்கே தனியாக பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் பேசுகிறேன். நீங்கள் இருக்கிறதுனால தான் அவங்க ஆடுறாங்க அவங்க பாடுறாங்க. நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கே வேல்யூ இல்லை. ஸோ இங்கே கல்ச்சரல்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் நீங்கள் தான். வாவ், சூப்பர். அதை தாண்டி இருந்தாலும் என்னடா நம்ம வந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் லைஃப்பில் ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் வந்தால் அதுக்கப்புறம் இந்த உலகமே நம்மளை வேடிக்கை பார்க்கும். அந்த பாயிண்ட் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் சில்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி மற்றவங்கள வேடிக்கை பார்ப்போம்.
வேடிக்கை பார்க்கறதுக்காக தான் இந்த வாழ்க்கையே. ஓகே ஓகே சார். இதே இடத்துல இனி ஒரு குட்டி டிராகன் இந்த காலேஜ்ல ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்கா தெரியுமா? யார் அந்த குட்டி டிராகன்? டிராகனை கூப்பிடுறதுக்கு நீங்க தான் அந்த குட்டி டிராகன். இல்ல 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 இல்ல, குட்டி டிராகன் வரதுக்கு முன்னாடி நான் வந்து அகன், ரியல் லைஃப் அகன் 10 வருஷமா சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களை இந்த மாதிரி அகன் தானே? ஓகே, உண்மையாவே. ஸோ த ரியல் அகன் உங்களை மீட் பண்றது ரொம்ப பொண்ணுங்கள்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொபோசல் சர்ப்ரைஸ் பண்ணுமா? பசங்கள்லாம் வந்துட்டு ஒரு பிராங்க் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிராகன் படம் இருக்குல்ல, அகனா நான் வந்துட்டேன், டிராகனா நீங்க இருக்கீங்க, குட்டி டிராகனா ஒருத்தர் இருக்காரு. குட்டி டிராகன் அங்க பாருங்க, உங்கள மாதிரியே இருக்காரு. ஆமா ப்ரோ. இல்ல நான் நிறைய பேர் மாதிரி இருக்கிறத தாண்டி இப்போ என்ன மாதிரி சில பேர் இருக்காங்க, நல்ல எனக்கு feeling. சந்தோஷமா இருக்கு. அதுலயும் என்னன்னா குட்டி டிராகன் அதோடைய ஐடி கார்டோட நாங்க அப்படி உங்க கையால கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுலாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். டிராகன் மீட்ஸ் குட்டி டிராகன், அவருக்கான ஐடி கார்டு. இல்ல கோர்ஸ்லாம் வந்துருச்சா? சார் என்ன சொல்றீங்க? அவ்வளவு கோர்ஸ் இருக்கு சார் இங்க. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, இங்க ஒரு ரெக்வஸ்ட், அண்ணனை 2 வாரம் தெலுங்குல பேச சொல்றீங்களா அப்படின்னு ஒரு தெலுங்கு பாய் கேட்கறாதா. தெலுங்குல என்னடா சொல்லணும்? நமஸ்காரம். సింగారి చీనాదానా నీ ఇంటి దారిలోనా చూసేన పాడుకోనా రింగా రింగా. பட் நிஜமாவே இந்த நேரத்துல இது கேட்டே ஆகணும். பிரதீப் அவர்கள் வந்து உங்க எல்லாருக்குமே ஒரு லைஃப் டிப்ஸ் சொன்னார்ல, அவருடைய காலேஜ் டைம்ல சூப்பரா படிச்ச ஒரு நபர். ஓகே, இப்போ நீங்க எல்லாம் இங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து மீண்டும் ஒரு அழகான ஒரு லைஃப் ஹேக் நீங்க சொன்ன எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால நான் போன தடவை சொன்ன லைஃப் ஹேக்கே இவங்க கேட்கல, கத்திட்டு இருந்தாங்க. என்ன 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 ஐயோ, என்ன லைஃப் ஹேக்கு? லைஃபே ரொம்ப சின்னது, அதை ஏன் ஹேக் பண்ணோம்? கொஞ்ச நாள் எல்லாம் போய் சேர்ந்துருவோம், ஜாலியா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.